கண்ணு அதிக போகிறேன் வாய்ப்பு மேலே இந்த வெப் சீரிஸ்க்கு இசையும் அமைச்சு அது இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்கிறாரு. அண்ட் இந்த வெப் சீரிஸ்னுடைய டைரக்டர் திரு சரண் பிரகாஷ் அவர்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய குருவா நான் மதிக்கிற லிகிசாமி சார், ஒய்ஜி சார், ப்ரொடியூசர் சார், ராஜவேல், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த டார்க் ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் ஒய்ஜி சார். ஒய்ஜி சார் வந்து அப்ரோச் பண்ணோடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டது சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த என்னுடைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், என்னுடைய கோ டைரக்டர் குணா சார், அப்புறம் என்னுடைய நண்பர்கள் கேமராமேன் பிரசாத், அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முக்கியமாக சொல்ல போனோன்னா ப்ரொடியூசர் சார் இந்த டைமில் சொல்லணும். அவர் வந்து கதை வந்து கதையும் கேட்கல, நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் என்ன பேசுறது தெரியல, இருந்தாலும் வாழ்த்தி வருகை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வைஜி சார் இங்கே வந்து இந்த ரோல் பெரிய விஷயம். ஏன்னா சரண் வந்து பல ஆல்பம் செஞ்சுருக்காங்க. நான் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கேபிஒய் ராஜவேல் மட்டும்தான். ஸோ சொன்னனால தான் நான் அந்த ஆல்பம் சாங் செஞ்சோம். ஆல்பம் சாங் முடிச்சுட்டு இந்த வெப் சீரிஸ் எடுக்கலான்னு சொன்னார். சரி இந்த பட்ஜெட் சொல்லிட்டேன். அந்த பட்ஜெட்குள்ளே அழகாக விளையாண்டு அழகாக செதுக்கி செஞ்சுருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் மிஸ்டர் வைஜி சார் அண்ட் ஹிஸ் டாட்டர் and Guna sir, co-director, and then DOP Cheta, and இதில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப மிக ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வருகை தந்திருக்கும் என்னோட சிறப்பு விருந்தினர் நண்பர் என்னோட குருநாதர். இவர் தான் வந்து என்னை ஸ்க்ரீன்லேயே காமிச்சது. சண்டைக்கோழி 2 என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு வில்லன் பக்கத்தில் அடி வாங்குற ரோல் நல்லா வாங்கினேன், நல்லா கற்றுக்கிட்டேன் அவர்த்தது. ஸோ ஒரு வெரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. ராஜவேல், நீங்கள் வந்து காமெடியன் மட்டும் இல்லை, நல்லா ரோல்ஸ் பண்ணுறீங்க, நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு நல்ல விஷயங்கள். ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் அவர்களை தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த லீடா நடிச்சிருக்கக்கூடிய அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, அப்புறமா ஸ்டாண்டப் காமெடியனா அப்படி ஆரம்பிச்சு அண்ட் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சு இப்போ பல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இந்த வெப் சீரிஸ்ல ஒன் ஆஃப் த லீடா நடிச்சிருக்கக்கூடிய திரு கேபிஒய் ராஜவேல் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை நினைவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால் எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு முதல் மேடை, இந்த மாதிரி முதல் அனுபவம்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே வந்து டெலிவிஷன்லேயே வந்து ஒரு 8 வருஷமா நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். பட் எல்லாருக்குமே மீடியாவில் வந்துட்டாலே அல்டிமேட் எய்ம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சினிமாவாக தான் இருக்கும். ஸோ அந்த சினிமாவை நோக்கி அந்த பயணம் வந்து எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் சொல்ல போனால். ஸோ அந்த ஒரு வழியில் நானும் ஆரம்பித்து இந்த ஒரு பயணம் வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு மேடையில் வந்து இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இத்தனை லெஜன்ஸ்க்கு முன்னாடி நானும் இங்கே உட்காந்துருக்கேன் அவங்களோட அப்படின்னு நினைக்கும் போது. சொல்லப்போனால் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வெப் சீரிஸ் டார்க் ஃபேஸ் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ப்ரொடியூசர் அபு கரீம் சார். ஸோ இவர் எனக்கு இன்ட்ரோ எனக்கு கிடைச்சதே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான், சின்ன ஸ்டோரி கூட இல்லை. லைக் எப்படின்னா, நாங்கள் வந்து சிங்கப்பூர்ல வந்து ப்ரோக்ராமுக்காக ஃபர்ஸ்ட் குரோஷி வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ குரோஷி அவர் வந்து அந்த டைம்ல டேட் அவைலபிள் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் அது குரோஷி சொல்லியிருக்காரு, நீங்க சதீஷ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே சொல்லி அது கலக்க போகிறதுலேருந்து சதீஷ் அவரை வந்து கேட்டிருக்காரு, சதீஷ் அந்த டேட் அவைலபிள்
கொடுத்துருக்காரு. அப்புறம் அபு கரீம் சொல்லியிருக்காரு, ஓகே சதீஷ் உங்க கூட யார் கம்ஃபர்டபுளா இருப்பா நீங்க சொல்லுங்க, அவங்கள வேணா சொல்லுங்க நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சதீஷ் வந்து ராஜ்வேல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் வந்து எல்லாமே ஓகே ஆகி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் எல்லாம் ஓகே சிங்கப்பூர் போகும்போது ஒரு இன்ட்ரோ ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து நடந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி அபு கரீம் சார் வந்து சிங்கப்பூர்ல மீட் பண்ணப்போ அவர் சொன்னாரு, அவருடைய கேரக்டர் பத்தி அவரே செல்ஃப் இன்ட்ரோ சொல்லும்போது சின்ன லைன்லயே சொல்லிட்டாரு, ரொம்ப பெருசாலாம் சொல்ல, என்னை நம்பி யாரோ வந்தாலும் சரி, என்னையே நான் வந்து பொறுத்திட்டாலும் சரி, அவங்கள நான் வந்து சேஃப் பண்ணுவேன், அதான் என் கேரக்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொன்னாரு. ஸோ அது பாரதியார் மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது சூசன் ஒன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காரு அப்படின்லாம் சொன்னாரு. அப்புறம் தான் அந்த 11 ஒரு ஆல்பம் சாங் ஆரம்பிச்சது. இதே சேம் சரண் பிரகாஷ் அவருடைய சேர்ந்து தான் அந்த ஆல்பம் சாங் வந்து நாங்கள் பண்ணோம். அதை அப்ரோச் பண்ணும்போது எங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த ஒரு ஆல்பம் சாங் ப்ரொடியூஸ் பண்ணாரு. சொன்ன மாதிரியே என்ன ப்ராமிஸ் பண்ணுமோ அதே மாதிரி நாங்க எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தோம். அந்த நம்பிக்கையோட அடுத்த ஒரு ஸ்டெப் தான் இப்படி ஒரு வெப் சீரிஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சொல்லி அபு கரீம் சார். ஏன்னா ஸ்டார்டிங்ல சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்புறம் வந்து பிரதர் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஸோ ஃபியூச்சர்ல இதே மாதிரி வச்சு படம் பண்ணா கண்டிப்பா அவர் வந்து தெய்வம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்து அதுல வந்து சரண் பிரகாஷ் அவரை பத்தி சொல்லி ஆகணும், இந்த சார் பத்தியும் சொல்லி ஆகணும். சரண் பிரகாஷ் ஸ்டார்டிங்ல சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எப்பவுமே பாசிட்டிவ் மைண்டோட தான் இருப்பாரு. எப்படியாவது இந்த மீடியால நமக்கான அடையாளத்தை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம அந்த அடையாளம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கிட்ட பேசியிருக்காரு. உங்க சைடு யாராவது ப்ரொடியூசர் யாராவது இருக்காங்க அடிக்கடி போன்ல கேட்பாரு, ஃபாலோ பண்ணுவாரு. நானும் வந்து ஓகே எனக்கு மேக்ஸிமம் இந்த டைரக்ட் கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு, ஆனா ப்ரொடியூசர் கான்டாக்ட் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க எங்க இருப்பாங்க எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு தெரியாம சொல்லிட்டு இருப்பேன். அந்த விதத்துல ஸோ ஆல்பம் சாங் ஆரம்பிச்சதுல இப்போ இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ்ல ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாருமே இதை வந்து சப்போர்ட் செஞ்சுக்கோ, ரொம்ப நன்றி. வேற இல்லை. தேங்க்யூ. என் பேர் சக்தி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சரண் டைரக்டர் சார், குணா சார், ப்ரொடியூசர் அபு கரீம் சார், எல்லாருக்கும் நன்றி. நான் சின்ன பிள்ளையிலேயே ஒய்ஜி மகேந்திர சார்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக இப்போ மாநாடு படத்தில் பண்ண ஒரு கேரக்டர் மிகப்பெரிய ஒரு இது பார்த்தீங்கன்னா, இன்னை வரைக்கும் ஒரு எலெக்ஷன் வந்தால் சாரோட ஸ்டேட்டஸ் தான் நாங்கள் வைப்போம். இன்னைக்கு வந்து அது வேற லெவலில் பேசக்கூடியது. அதுக்கும் வணக்கம். என்னோட பேர் யஷ்வந்த். ஸோ மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஹீரோன்ற மாதிரி, வெப் சீரிஸில் ஹீரோன்ற மாதிரி ஒரு கேரக்டர். என்னால் ஸ்ட்ராங்காக சொல்லக்கூட முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் யார் இருக்கா 2 பேர் முன்னாடி. அவங்க முன்னாடி என்னால் இந்த மாதிரி நான் ஹீரோவை பண்ணியிருக்கேன்ற மாதிரிலாம் எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் இல்லை. சார் சொன்ன மாதிரி இந்த கதையில ஒரு அப்பாவி ஒருத்தன் இருப்பான், அவனை போட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பாவி வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ ரொம்ப நியூவா உள்ள, எப்படி சொல்றதுன்னா, ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. பட் என்ன வந்து இவ்வளோ பெரிய கேரக்டரில் கூப்பிட்டு என்ன கேஷ் பண்ணதுக்கு குணா சாருக்கும் அண்ட் சரண் சாருக்கும் நான் காலம் பூரா நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் என் மேலே வச்சிங்கன்னா என்னால் நம்ப முடியல. ஏன்னா ஷூட்டுக்கு முதல் நாள் வரைக்குமே எனக்கு இந்த இது சொல்லலை யாரும், நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை. முதல் நாள் சாயங்காலம் லொக்கேஷன் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் ஃபோன்லேயே சொன்னாங்க நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த ஹோப்புக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கம் டு த மெயின் பாயிண்ட், ஒய்ஜி சார். இது எல்லாருக்கும் தெரியும். சாரோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு எனக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் இவர் கூட நடிச்சதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. சரி எங்கனாலும் போய் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளால முடியும் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட சார் வந்து பக்கத்துல நின்று சொல்லுவாரு, நீ இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கோவம் ஏத்தாத அளவுக்கு நானும் அதை அப்படியே பிடிச்சி ஏதோ பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அது நீங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ணது, சார் பண்ணது. ஒரு சின்ன ஒரு இதுதானே என்ன அப்படின்ட்டு போயிருக்கலாம், யாரா இருந்தாலும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துனா அவர் டைலாக் நான் அந்த பக்கம் பேசும்போது ஒரு ஷாட் அந்த பக்கம் இருந்தாரு.
நான் வாய்ஸ் டோனை ரைஸ் பண்றதை வச்சே சொன்னார் சார், இல்லை அந்த சார்ட் இப்படி பண்ணல, இன்னும் கொஞ்சம் செட்டில் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாயிண்ட் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டா வந்து டீச் பண்ணாரு. 2K ஜென்சி எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமேசிங்கான வெர்சடைல் ஆக்டர் அண்ட் டைரக்டர், ப்ரொடியூசர், இன்னும் நிறைய எல்லாமே இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களை இப்போ வரைக்கும் இன்ஸ்பயர் பண்றதுக்கு. அண்ட் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ திரு லிங்குசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும், நிறைய மூத்த பத்திரிகையாளர்லாம் ரொம்ப நாளா நான் பார்த்துட்டு இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வெப் சீரிஸ் இந்த காலத்துல எப்படின்னா அது வந்து IPL மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. அது IPL மேட்ச் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க என்னைக்காவது இந்தியாவுக்கு ஆடுவோன்னு. அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது IPL கிரிக்கெட். அந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ்லேருந்து நிறைய டேலண்ட்ஸ் சினிமாவுக்கு வரும், மக்கள் மத்தியில் போய் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப் சீரிஸ் இப்போ வளர்ந்துட்டு வருது. அதனால தான் திரு சரண் பிரகாஷ் அவர்கள் நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறேன், வந்து பார்க்க போறேன் சொன்ன உடனே, என்ன சார் அதுன்னு சூஸ் அண்ட் ஒன்னு சொன்னார். தெரியும், என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அது தெரியும். இல்லை கம்பெனி பேரே சூஸ் அண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கப்பூர் ப்ரொடியூசர், நீங்க அவர் அப்புறம் ஷார்ட்லயே மீட் பண்ணுவீங்க அப்படின்னாரு. எல்லாரும் சொல்ற மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட சொன்னதுன்னா, சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு. நான் சொல்லி, இவ்வளவு சின்னதா எடுத்தா கண்ணுக்கே தெரியாது என்ன? இல்ல சார் பட்ஜெட் தான் அவ்வளவு சின்னதுன்னா. சரி எவ்வளவு சொல்லுங்க, நீங்க ஆசைப்பட்டு சொல்றீங்களா, எவ்வளவு சொல்லுங்க. ஒரு ஃபிகர் சொன்னார். சார் இது நல்லா இருக்கே சார் ஃபிகர், ஏன் இதை போய் என்கிட்ட சின்ன பட்ஜெட் சொல்றீங்கன்னா, இல்லைங்க உங்க பட்ஜெட் இல்லை, இது மொத்த பட்ஜெட்டே இவ்வளவுதான் அப்படின்னாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு ஆர்வமா இருக்காரு இவரு, இதுக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி நீங்க கதையை சொல்லுங்கன்னு. பட்ஜெட் எவ்வளவோ சின்னதா இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன். 200 கோடி 300 கோடியெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் பிரம்மாண்டமான படம் கிடையாது. சப்ஜெக்டோட வேல்யூ இருக்கு பாருங்க, மக்கள் மத்தியில போய் ரொம்ப நாள் நிக்குது பாருங்க, அதுதான் பிரம்மாண்டம். அந்த விதத்துல இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சப்ஜெக்டா இருந்தது. நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன், மரண தண்டனைக்கே போய் நிக்க வேண்டிய ஒருத்தன், ஆனா தப்பா அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க. அவன் எப்படி காப்பாற்றப்படுறான், என்னைக்குமே இந்த ராங் பர்சனை போய் உள்ள தள்ளிட்டாங்கன்னா அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமா அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை. அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னார். அதுல எனக்கு கொடுத்த ரோல் ரொம்ப முக்கியமா பட்டது. காரணம், அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வக்கீலே நான் தான். ஸோ கடைசியில என்னுடைய மனசாட்சி உறுத்தி அந்த பையனை போய் காப்பாற்றி விடுறது நான் தான் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த ரோல் தான் அந்த பையன் யஷ்வந்த் பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அந்த பையன். ஸோ அப்படி சொன்னபோது பண்ணலாம் சார், என்ன எத்தனை நாளில் பண்ணுவீங்கன்னு சொன்னாரு. நான் அவர் சொன்ன அந்த மொத்த பட்ஜெட், மொத்த நம்பர் ஆஃப் டேஸை பார்த்தா இன்னைக்கு இருக்கிற புது படத்துல பூஜைக்கே அவ்வளோ நாள் பண்ணுவாங்க, அதுக்குள்ள படத்தை முடிக்க போறோம் அப்படின்னாரு. பட் நிஜமாவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த காலத்துல அந்த 80s 90s அந்த பண்ண ஃபீலிங் கிடைச்சது. ஒர்க் பண்ண ஃபீலே கிடைக்கல. இப்போ நான் சகலகலா வல்லவனோ முரட்டு காளியோ எல்லாம் பண்ணும்போது இன்னும் பெரிய படம் பண்ண மாதிரி இல்ல, SPM சாரோட ஜாலியா பேசிக்கிட்டே இருப்போம். அப்படியே போச்சு, ஒரு நாள் வந்து படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அது நம்ம பீரியட் அது அந்த காலத்துல. அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா அழகா கதையிலேருந்து ஒரு இடம் கூட வெளியில போகாம அனாவசியமா இல்லாம ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அழகா பண்ணி முடிச்சாரு. அதுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம கேமராமேனுக்கு சொல்லலாம் அவருக்கு டெஃபினட்டா. ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டலை கொடுத்து அதை பெருசாயிடுன்னு சொல்றதுக்கு ஈஸி, ஒரு சாதாரண இடத்த கொடுத்து அதை 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்குன்னு சொல்றதுதான் கேமராமேன் கையில இருக்கு. அந்த மாதிரி இந்த கதைக்கு வேணுங்கிற அந்த டார்க் ஃபேஸ்க்கு வேணுங்கிற அந்த டார்க் மூட்ஸ் ரொம்ப அழகா கொடுத்தாரு. அந்த டைரக்டர் வாஸ் வெரி கிளீன். இந்த கதையில அவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை, இதுதான் மோடு, இதுதான் அடுத்த சீன், இதுதான் எண்டு, ரொம்ப அழகா பண்ணி. அந்த அவருக்கு உறுதுணையா இருந்த திரு குணா அவர்கள், எங்க அந்த குணா, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுக்கணும். He worked so well as assistant and associate. அந்த கூட நடிச்சவங்க ராஜவேல் ரொம்ப அழகா என்னோட செட் ஆயிட்டார். ஸோ இட் வாஸ் லைக் a good team. அண்ட் இந்த பையன் யஷ்வந்த் வந்து நீங்க பாக்குறதுக்கு இன்னும் சாதாரண நடிகர்லாம் சொன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க, கண்டிப்பா சிம்பத்தியை ஃபுல்லா உள்ள வாங்கிட்டு அழகா பண்ண ஒரு ரோல் பண்ணியிருக்கான். அந்த ஹீரோயின் அவங்க செட்டுக்கு டைமுக்கு வந்தாங்க, இன்னைக்கு ஏன் டைமுக்கு வரல தெரியல, அதனால ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு ஐ வாஸ் ஸ்பெஷலி இம்ப்ரெஸ் when I saw the producer. அவர் ஒரு ஜம்முன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் இவ்வளவு ஸ்மார்ட்டா எங்கேயும் வந்தார் ஒரு இன்ஸ்பெக்டர்னா, சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர் என்னாரு. அந்த இன்ஸ்பெக்டர் வீக்குக்குள்ள இவ்வளவு முடி வச்சிருப்பாரு, நான் இன்னைக்கு தான் பாக்குறேன்.
ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் டு கம் டு ஹியர் சிங்கப்பூர்லேருந்து வந்து இங்கேயும் இந்த ஃபீலிங்கில் அண்ட் யூ வெரி கிளியர் சார் நான் சொன்னது இதுதான் பட்ஜெட் இதுக்குள்ளே பண்ண முடிஞ்சா நான் பண்ணுறேன்னு சொன்னேன் டைரக்டர் ஹஸ் டன் இட்னு இது வந்து எப்படின்னா உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் நான் ஃபீல் பண்ணுறேன்னா இதில் யார் ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் கிடையவே கிடையாது. த ஸ்டோரி இஸ் த மெயின். எப்படி ஒருவன் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒருவன் காப்பாற்றப்படுகிறான் இதெல்லாம் இந்த காலத்து அடிக்கடி நடக்கிற விஷயம் இது. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலைனாலும் இந்த சட்டத்தை இந்த வாத பிரதிவாதத்தினாலும் தப்பா போய் மாட்டிக்கிற சில பேர் எப்படி காப்பாற்றப்படுறார்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு 7 எபிசோடு இல்லையா மொத்தம் ஒரு 7 எபிசோட்ஸ்ல பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க கொடுக்குற வரவேற்பும் நீங்க கொடுக்குற ஊக்கமும் கண்டிப்பா அது ஒரு நல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் ரீச் ஆகி மக்களிடையே போய் ரீச் ஆகணும். அண்ட் ஐம் சோ ஹாப்பி லிங்குசாமி சிஆர் எனக்கு என்ன ஒரே ஒரு வார்த்தை அவரோடனா ஒவ்வொரு தடவை இது மாதிரி ஃபங்க்ஷன்லயே மீட் பண்ணிட்டு இருக்கோம். அது அவர் தப்பு இல்லை. என்னை கூப்பிட்டு ஒரு படத்துல ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு. நான் அப்ப அமெரிக்கா போயிட்டேன். அப்ப மிஸ் ஆனது அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நான் இதுக்காக அமெரிக்கா போகாம இருக்க முடியுமா? ஸோ ஒரு அருமையான நண்பர். ஸோ அவர் இன்னைக்கு முக்கியமா வந்து அவர்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இது டெஃபினட்டா சொல்றேன் சார். இந்த டார்க் ஃபேஸ்ங்கிற டைட்டில் வந்து நீங்க ஃபினிஷ் ப்ராடக்ட் இன்னைக்கு அவங்க ட்ரெய்லர்ல எதுவும் ரெடி பண்ணல. நெக்ஸ்ட் ஷோ கண்டிப்பா இன்னொரு மீட் வைப்பாங்க. இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் ரொம்ப பாலிஷ்டா இருக்கும். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா கதை நன்றாக இருந்தால் அந்த கதை களம் அந்த பேஸ் நன்றாக இருந்தால் அருமையான சப்ஜெக்ட்ஸை கொடுக்கலாம் வித்தின் பட்ஜெட். இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி வெப் சீரிஸ் வெற்றி அடையதான் சினிமா உலகம் வளரும். இது என்னுடைய தாழ்மையான ஆனால் கொஞ்சம் வலுவான ஒரு கருத்து. இல்லாட்டா நம்ம வந்து எந்த படமும் ஓடல இது ஓடல சொல்றதோட கதையில கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணா கண்டிப்பா படங்கள் ஓடும். எனக்கு இந்த ரோல் பிடிச்சது. அதனால்தான் நான் அதை வந்து கண்டிப்பா செஞ்சேன். பிகாஸ் நான் நாடக நடிகர் பேசிக்கா. அதனால நாடகக்காரனுக்கு எப்படின்னா ரோல் ஒண்ணு கொடுத்துட்டா போதும். நான் அதை வந்து என்னோட தெய்வமா நான் மதிக்கிற சிவாஜி கணேசன் சார் கிட்ட பார்த்திருக்கேன். அவர்கிட்ட ரேட்டு கிட்ட பத்தி எல்லாம் பேசுவாங்க. அந்த ரோல் பிரமாதமா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படியே பார்த்துட்டு பண்றேன் நடைன்னுவாரு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ நமக்கெல்லாம் அந்த நாடக வெறி. அதனால ரோல் சாலிடா கிடைச்சிருக்கு ஒரு ரோல் இது பண்ணிடலான்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்ல பண்ணோம். இதுல இன்னொரு விஷயம் என் டாக்டருக்கும் ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க டோட்டலா நெகட்டிவ் ரோல். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. அவங்களே பார்த்தது கிடையாது. ஸோ தேர் ஆர் சம் டிஃபரன்சஸ். அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிட்டே இருக்க வந்துருவாங்களா இல்லையா? சரி. ஸோ டெஃபினட்டா இது வந்து இந்த கிளைமேக்ஸ் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல சஸ்பென்ஸோட வச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸோ அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நீங்க வேணா என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம நிறைய பண்ணியாச்சு. இப்ப கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தெலுங்குல மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் பிரபாஸோட பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டா ஹிந்தியில மாதவன் சார் கங்கனா ரனோத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆமா ஏஎல் விஜய் சார் டைரக்ஷன்ல. அதான் தெரியல திடீர்னு 75 வயசுல எனக்கு காட்டுல மழை அடிக்குது. நோ அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் சிவாஜி சார் சொன்னது. மறுபடியும் சொல்றேன். நடிகனுக்கு மட்டும் வயசுங்கிறதே கிடையாதுடா. அவன் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும் அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்க நடிச்சுக்கிட்டே இருவீங்க. என்னைக்கும் அது வந்து என்னால முடியாதுங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நிஜமா முடியாம போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸ்ல முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை இந்த மாதிரி நண்பர்கள் உங்களை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களை சந்திச்சுட்டே இருக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரண் பிரகாஷ் மாதிரி எவ்வளவு பேர் வந்தாலும் என்னோட ஒத்துழைப்பு கண்டிப்பா உண்டு. அண்ட் இந்த டார்க் ஃபேஸுக்கு ப்ளீஸ் கிவ் தம் அ குட் என்கரேஜ்மெண்ட். பிகாஸ் நான் அஷ்யூர் பண்றேன் ஸ்டோரி வைஸ் அண்ட் கண்டென்ட் வைஸ் இது ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட். அண்ட் நவ் ஐ ரிக்வெஸ்ட் திரு லிங்குசாமி அவர்கள். நானே ரிக்வெஸ்ட் பண்ணிடுறேன். இல்லை நீங்க சொல்ல மாதிரி 2 வார்த்தை அவரை பத்தி. ஓகே சாரி. ஏன்னா ரொம்ப சென்சிபிள் சப்ஜெக்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அதான் சொல்றேன் நான் மிஸ் பண்ண முக்கியமான டைரக்டர்ஸ் ஒருத்தர். மிஸ் ஆகாது கூடிய சீக்கிரம் சேர்ந்து பண்ணிடலாம். ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதுல சொல்லலாம் வித் இஸ் பர்மிஷன். என்னுடைய ரீசன்ட் நாடகம் ஒரு அற்புதமான படமா ஆயிருக்கு. திரு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல சாரு கேசிங்கிறது. கூடி சீக்கிரம் அந்த ஒரு பெரிய ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் உங்களை சந்திப்பேன். அது என்னுடைய லட்சிய படமா வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரோல் நான் பண்ணிருக்கேன்னு சொன்னா அது இந்த டார்க் ஃபேஸ் தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. தேங்க்யூ சோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தி ஹோல் டீம். தேங்க்யூ சார். தொடர்ந்து நீங்க வந்து நாங்க சொன்ன பாத்தீங்களா இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு. இப்போ உங்களை வந்து பிளேல பார்த்து அந்த சப்ஜெக்ட நாங்க ஆன் ஸ்கிரீன்ல படமா பார்க்க போறோம்ன்ற எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்துல அந்த படத்தினுடைய அப்டேட் வரணும்ன்றதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் இந்த வெப் சீரிஸ்ல ஒன் ஆஃப் த லீடா நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின் சௌமியா அவர்கள் அங்க காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம்
வழிவிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சரண் சார். இது ஒரு நல்ல ஒரு கான்செப்டடாக இருக்க ஒரு ஃபிலிம். ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் தருவீங்க நாங்கள் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வைஜி மகேந்திரன் சார். ஸோ நிறைய இடத்துல இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு மாரல் சப்போர்ட்டாவே இருந்தாங்க. அண்ட் ராஜவேலு, இந்த ப்ராஜெக்ட் நான் பண்றதுக்கு மெயினான ஒரு ரீசன் வந்து ராஜவேலு தான். ஸோ ராஜவேலு ரெஃபர் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. ஆக்சுவலி எனக்கு எப்படி இந்த ஃபீல்டு உள்ள தெரியும்னா, எனக்கு சாரால தான். சார் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு தான் எல்லா கிரேட்ஸுமே கண்டிப்பாக போய் ஆகணும். அதே மாதிரி சரண் சாரும் வந்து கூட இருந்து சப்போர்ட் கொடுத்து ஒரு நல்ல எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து சொல்லி கொடுத்து பண்ண வச்சாரு. வைஜி மகேந்திரன் சார் வந்து ரொம்பவே எனக்கு தேங்க்ஃபுல் பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு எப்படி நடிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் ஹீரோ கூட நல்லாவே ஒரு கோஆப்ரேஷன் இருந்து நல்லாவே ஈஸியாக எனக்கு நடிக்க முடிஞ்சது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். அபு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாரு. அது படமா வெப் சீரிஸா எதை பத்தி நான் கேட்கல, வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் அனுப்புனாரு. அதுல வந்து அப்படி ஜெய்ஜண்டிக்கா நல்ல ஒரு லுக்ல நம்ம சாரை பார்த்தேன் டார்க் பேஸ்ல. சரி ஓகே, வாணி மகால்ல டிராமா போட்டாலும் வாணி மகால் தான், அது வெப் சீரிஸ் இருந்தாலும் வாணி மகால் தான். அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். வந்தது பிறகு பார்த்தா சார் உங்க படத்துல பையால் நடிச்சேன்னு ஒருத்தர், வாரியல்ல வந்து ஒர்க் பண்ணு கேமரா அசிஸ்டன்ட் ஒருத்தர், ஒவ்வொருத்தரா வந்து சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. நம்ம படங்களை சம்மந்தப்பட்ட ஆட்களா இருக்காங்கன்னு. அபு வந்து இவர் வார்த்தை சொன்னார்ல, அந்த மாதிரிதான் அபு. உயிரை கொடுப்பேன்னு வெறும் வார்த்தை இல்லை, உயிரே கொடுத்துருவார். உண்மையிலேயே நான் சிங்கப்பிரபு இறங்கலன்னா இறங்குல இருந்து திரும்பி வர வரைக்கும் முழுக்க என் கூட இருப்பாங்க. எல்லாமாவும் என் கூட இருக்கிற உண்மையான ஒரு நண்பன். சண்டைக்கோழி படத்துல வந்து அவர் நடிக்க வச்சோம். அவர் தலையில வந்து தேங்காய் வந்து தூக்கி ஹீரோ வந்து அடிப்பாரு. அடிச்சுட்டு போனோம்னா அப்படி உட்காந்துருப்பாரு. இது முறை பெருகுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து தேங்காய் உடைச்சு போயிட்டே இருப்பாங்க. நான் 5-6 தேங்காய் உடைச்சிருப்பேன் அவர் தலையில. இப்போ அந்த படத்துக்கு பிறகு இவரும் 4-5 பூஜைக்கு தேங்காய் உடைச்சுதான் நினைக்கிறேன். அற்புதம் அபு, இது தொடரட்டும். மாபெரும் இந்த வெப் சீரிஸுக்கே வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு தக்லை பிரஸ் மீட் மாதிரி இருக்கு, அவ்வளவு பெருசா பண்ணிட்டீங்க. அற்புதம். அது வந்து தொடரட்டும். வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நீங்க செய்யணும், அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துல நான் ராஜவேல் இதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். இன்னும் லீடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அதை அப்படியே பாதியா சொல்றாங்களா, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல்ரெடி வந்து மியூசிக் ஆல்பம் எடுத்திருக்காங்களாம், இப்போ வந்து வெப் சீரிஸ் கண்டினியூவா படங்களும் நீங்க எடுக்கணும். சரணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயின் வந்தாச்சுன்னு கேட்டு கடைசியில் வந்துட்டாங்க, சௌமியா, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து சாருடைய டிராமாவை இங்க பார்த்திருக்கேன். பல முறை கூப்பிட்டு பல டிராமாவுக்கு வர முடியாம போயிருக்கு. உண்மையிலேயே வந்து சகலகலாவில் வந்து எங்கிருந்து சொல்றது, அது வந்து அங்கிருந்து தொடங்குவது இல்லை. இன்னைக்கும் மாநாடு படம் பார்த்தா அது வந்து எவ்வளவு அற்புதமா பண்ணிட்டாங்க. மிஸ்கின் படத்துல வந்து இன்னைக்கு கரண்ட்ல வந்து எல்லா மேக்சிமம் டைரக்டர் படங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய இதை நேசிக்கிறதுனாலையும் அந்த சுவாரி சாரோட எல்லாம் பக்கத்துல இருந்ததுனால அந்த இவ்வளவு பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஆனா ஒரு கலைன்னு வரும்போது அது மேல எவ்வளவு பெரிய பேஷன், எவ்வளவு பெரிய பேரன்பு. இன்னைக்கும் ஒரு படம் இருக்கு சாருகேசின்னு, அந்த படத்தை வந்து நீங்க வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்ற விதத்துல ஏதோ படம் நடிச்ச மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய நீண்ட பயணத்துக்கு மிக முக்கியமான காரணமே அதுதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார. நான் வந்து என்னோட படத்துல நடிக்க வைக்க முடியல ஒழிய நான் உண்மையிலேயே பயங்கரமா ரசிப்பேன் அவங்கள. சார் நிச்சயமா பண்ணிடுவோம் சார், கூடிய விரைவில் செஞ்சிடலாம். நம்ம இந்த சாருகேசி தொடங்கின அன்னையில இருந்து எனக்கு தெரியும் சுரேஷ் சார் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சொல்லிட்டே இருப்பாரு, இந்த ஆர்டிஸ்ட் பேசலாமா,
இவங்களுக்கு நீங்க பேசுவீங்களான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுமோ நானும் அப்பப்ப பேசிதான் இருப்பேன். நிச்சயமா சார், அடுத்த படத்துல கண்டிப்பா அது 100% வந்து நம்ம கம்பெனில பண்ண படங்கள்ல கூட பண்ண முடியாம போயிடுச்சு. எங்களுக்கு நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே. அது அவங்கள வந்து பல படங்கள் நான் வந்து ரசிச்சேன். மிக முக்கியமான படங்கள் சார், கமல் சார் கூட சரி, ரஜினி சார் கூட சரி, சிவாஜி சார் கூட சரி, அப்படி பார்த்துருக்கோம். நிச்சயமா கூடிய விரைவில் ஒரு படம் பண்ணணும் சார். அது எனக்கு தான் வந்து நான் தான் பேசலாமா? வணக்கம், என் பேர் சக்தி. சூஸ் ஒன் கம்பெனியில் வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். படத்தோட பேர் டார்க் ஃபேஷு. இதில் வந்து மாவட்ட செயலாளராக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் அந்த ஸ்டோரியை பொறுத்தளவு. எப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் சரண் சார், குணா சார் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இது. ஷூட்டிங்கு அந்த பீச் ஏரியா, சென்னை, அவுட்டோர் எல்லாம் போயிருக்காங்க. பட்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். ஓஜி மகேந்திரன் சார், ராஜவேல் சார், இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். அதனால் ஒன்று நமக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கலாம் நிறைய இது பண்ணி சொல்லி கொடுத்தாரு. கொஞ்சம் நல்லா ஒரு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு இது நல்லா இருந்துச்சு. இல்லை, ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஒரு ஃபேஸ்லேயே தான் நம்ம இருப்போம் அவங்க ஊரில். அந்த அதனால நமக்கு ஆல்ரெடி 2-3 கூட பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். படத்தை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே அடுத்தடுத்து நாங்கள் எங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம். என் பேர் சுனில். இதில் கபாலின்னு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன். இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு நம்ம பிரபா சரண் சாருக்கும் மற்றும் சூசன் ஒன் ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப நன்றி. ஆமாங்க சார். சார், அவங்க வந்துட்டு எங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு சார். என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் சார். ஸ்டார்டிங் கொஞ்சம் இப்போ எவ்வளோ பெரியவங்க கூட நம்ம பக்கத்தில் நிற்கும் போது கொஞ்சம் தயக்கம் இருந்தது சார். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, தட்டி கொடுத்தாங்க, இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறமா ஒய்ஜிபி அவங்க கூட மெயின் கேரக்டரே அவங்க கூட தான், அவங்களோட சப்போர்ட் கேரக்டர் தான் நான் பண்ணோம். வதந்தி சார் அவங்க பியூட்டிஃபுல் சார். அவங்க வந்துட்டு சில கரெக்ஷன்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சார். எங்களுக்கு நிஜமாவே வந்து நாங்கள்லாம் வந்து இதில் புதுசு. அப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சார். நான் ஒன்றும் டப்பிங் என் சைடில் ஒன்றும் டப்பிங் பண்ணலை. இது வெப் சீரிஸ்னால நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம் சார். சார், நாங்கள் வந்து இப்போ வந்து இது பண்ணோம் சார். நம்ம மகேந்திரா சிட்டி அந்த சைடில் அங்கே பண்ணோம். அதுக்கப்புறமா ரோட் சைடில் என்னோடய கேரக்டர்லாம் எங்கெங்கே வந்து சார். அப்புறமா ஒரு ஈசிஆர் ரோட்டில் ஒரு மாலில் பண்ணோம். அதெல்லாம் பண்ணோம் சார். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது சார். அவங்க வந்துட்டு அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து எனக்கு நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு எங்ககிட்ட இது பண்ணாங்க சார். அப்புறம் சார், இன்னொரு விஷயம் வந்துட்டு எங்களுக்கு வந்து அசோசியேட் சார் குணா சார் வந்து எங்களுக்கு பெரிய பக்கபலம் வந்தாங்க சார். அவங்களாம் இல்லைன்னா எங்களால் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருப்போமான்னு எங்களுக்கு தெரியல சார். தேங்க்யூ சார். சார், இந்த வெப் சீரிஸ் இந்த மாதத்தில் வெளியாகிடும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு தான் அடுத்து எங்களுக்கு வந்து மேலும் மேலும் புகழ் கிடைக்கும். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி வெயிலில் வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஆனாலும் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நல்லபடியாக எடுத்திருக்கு. செட்டுனா உங்களுக்கு ஒரே லைட்டிங் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து வேரியேஷன் கிடைக்கும் டேயில். அப்போ எப்படி இல்லை, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷன்லாம் மாறி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ
அது ஒரு இவரோட காஸ்டியூம்ஸு கலரு எல்லாமே ஒரு மேனேஜ் பண்ணி தான் அது ஷூட் பண்ணியிருந்தேன். லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஸ்கிம்மரு இதெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஸோ அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னா அந்த மூடு கொண்டு வரணும்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருடைய சப்போர்ட் தேவை. இது வந்து எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட்டு, அது வைஜி மகேந்திரன் சார் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் ஒரு டேக் இவங்களாம் எப்படி பண்ணலாம்? நியூ ஆர்டிஸ்ட்னாலும் அவருக்கு எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இல்லை, பட்டு அவருக்கெல்லாம் முன்னாடியே ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்து கொஞ்சம் அவருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக அப்புறம் ரிஹர்சல் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் சரண் பிரகாஷ் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு 1 வீக்கு எல்லாருக்கும் ரிஹர்சல் சொல்லி என்ன நடக்க போகிறது என்ன ஸ்கிரிப்டு எல்லாம் வச்சு அவர்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் நல்லா இப்போ சொன்னார். அப்போது அதனால கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தேன். ஸோ புதுசாக வந்து ஆக்சுவலாக லென்ஸு கொஞ்சம் ஃபில்டர்ஸ் அதெல்லாம் அதையும் யூஸ் பண்ணேன். இது என்ன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னால நம்ம அந்த ஒரு மூடு கொண்டு வரணும். இப்போ டிஏயில் நம்ம எவ்வளோ பண்ணாலும் நம்ம ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கு. எடிட்டிங் ஃபஸ்ட் கட்டு தான் முடிஞ்சுது. ஸோ நல்லா வந்திருக்கு. என் பேர் பிரசாத் ஆறுமுகம், டாக்ஸ் ஃபேஸ்னு வெப் சீரிஸோட கேமராமேன். ப்ரொடியூசர் வந்து அபு சார், டைரக்டர் சரண் பிரகாஷ் சார், கோ டைரக்டர் குணசேகர் சார், எல்லோரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் தேவை. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வந்துட்டு எங்கள் கேமராமேன் சார் வந்துட்டு எங்களை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு சார் இந்த படத்தில். நாங்கள் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம்லாம் போட்டு காமிச்சாங்க. இந்த வெப் சீரிஸில் நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயம் தெரியும் சார். அந்த அளவுக்கு எங்களை பெஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க சார். வந்துட்டு தெளிவாக எங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த பொசிஷனில் இல்லைங்க, இப்படி டேர்ன் பண்ணுங்கள், இந்த மாதிரி வாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு சார். எங்கள் டேரக்டரோட சேர்ந்து அவரும் சப்போர்ட் பண்ணேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப நன்றி சொல்லணும் சார் இதுக்கு. வணக்கம் சார். மை நேம் முருகன். சூசன் இதில் வந்துட்டு நான் அப்பா கேரக்டர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது டார்க் ஃபேஸில் எனக்கு முதல் சான்ஸ் கொடுத்தது சரண் சார் தான் கொடுத்துருக்குறாரு. பட் இந்த படம் ஒரு நல்ல கதையாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. கண்டிப்பாக நல்லா வரும்னு நாங்கள் ரொம்ப நம்பி இருக்கிறோம். இது நல்லா வரும்னு கடவுளை வேண்டிகிட்டு இருக்கிறேன். நான் மக்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.